வாழ்க தமிழ் வாழ்க பாரதம் தமிழ் பிட்கான சேனலுக்கு உங்களை திரும்ப வெல்கம் பண்ணுறேன். ஃபிக்ஸட் டெபாசிட் பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். ஏன்னா எல்லாருக்குமே ஃபிக்ஸட் டெபாசிட் பற்றி ஒரு ஐடியா இருக்கும். பட் அதில் இருக்கிற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நம்ம முக்கியமாக பார்க்கலாம். நம்ம என்னென்ன கவர் பண்ண போகிறோம்னா எப்படி ஃபிக்ஸட் டெபாசிட் ரேட் எஃப்டின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதோட ரேட்ஸ் எப்படி செட் பண்ணுறாங்க. செகண்ட் என்ன பார்க்க போகிறோம்னா எப்படி கேல்குலேஷன் பண்ணுறது எஃப்டி ரிட்டர்னு. தேர்ட் எஃப்டினால இருக்கிற பெனிஃபிட்ஸ் அப்புறம் ப்ராப்ளம்ஸ். ஏன்னா நிறைய பேர் எஃப்டி ஒரு ரொம்ப சேஃப் இன்வெஸ்ட்னு நினைக்கிறாங்க. பட் அதில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். கடைசியாக நம்ம எஃப்டி ஸ்ட்ராட்டஜி பார்க்கலாம். எப்படி நம்ம எஃப்டியை யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ எஃப்டியை பற்றி நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிறது முன்னாடி எப்படி எஃப்டியோட ரேட் செட் பண்ணுறாங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அது எப்படி செட் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும்னா ரெப்போ ரேட் அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கணும். ரெப்போ ரேட் என்னன்னா, நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்குது. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ரெப்போ ரேட் செட் பண்ணி அந்த ரேட்டில் தான் மற்ற பேங்க்ஸ்லாம் மணியை பாரோ பண்ணுவாங்க ரிசர்வ் ஆர்பிஐ கிட்டேருந்து. ஸோ அதுக்கு பேர் தான் ரிப்போ ரேட். ஸோ அந்த ரிப்போ ரேட்டை பேஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் டெபாசிட் ரேட்லாம் செட் பண்ணுறாங்க. ஸோ இன்றைக்கி டேட்டுக்கு என்ன ரிப்போ ரேட் பார்த்தீங்கன்னா 5.5%. ஸோ ஆர்பிஐ செட் பண்ணியிருக்கிறது. அது ரிவர்ஸ் ரிப்போ ரேட் இருக்குது. அதாவது எவ்வளோ ரேட்டுக்கு திரும்ப ஆர்பிஐ மணியை அவங்க பாரோ பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் ரொம்ப டீட்டெயில் கான்செப்ட். பட் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிறீங்கன்னா, இந்த ரிப்போ ரேட்டை பேஸ் பண்ணி தான் எஃப்டி ரேட் வருது. ஸோ இங்கே பாருங்கள், நான் உங்களுக்கு ஒரு சார்ட் ஷேர் பண்ணுறேன் பாருங்கள். இந்த சார்ட்டில் என்ன நமக்கு தெரியுதுன்னா, 2002 ரிப்போ ரேட் எப்படிலாம் மாறி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ ரிப்போ ரேட் ரொம்ப அதிகமாக போச்சுன்னா எஃப்டியில் நம்ம கிடைக்கிற ரிட்டர்ன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். பேங்க் அதிகமான எஃப்டி ரேட் கொடுப்பாங்க. இந்த ரிப்போ ரேட் ரொம்ப கம்மியாக இருக்குன்னா பேங்க்கில் எஃப்டிக்கு ரேட் ரொம்ப கம்மியாக தான் கிடைக்கும். ஸோ இன்றைக்கி நான் சொன்ன 5.5% தான் ரிப்போ ரேட். ஸோ அதுக்கு மேலே ஒரு 1% கிட்ட அதிகப்படுத்தி பேங்க்கில் எஃப்டி கொடுப்பாங்க. 6.5 அந்த மாதிரி கொடுப்பாங்க. ஸோ இது நீங்கள் கன்ஃபார்மாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம எல்லாமே பேங்க் தான் கொடுக்குறாங்கன்றது நமக்கு தெரியும். பட் அந்த எஃப்டியோட ரேட்டுமே மாறும். அது எப்படி மாறும்னா, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன ரேட் செட் பண்ணாங்களோ அதை பேஸ் பண்ணி மாறும். ஸோ நான் சொன்ன எக்ஸாம்பிள் படி பார்த்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ரிப்போ ரேட் செட் பண்ணிவிட்டு அந்த ரேட்டில் தான் இந்த கமர்ஷியல் பேங்க்ஸ், எல்லா நேஷனலைஸ்ட் பேங்க்ஸ், ஸ்கெடியூல்ட் பேங்க்ஸ்லாம் பாரோ பண்ணுவாங்க. பாரோ பண்ண மணியை நமக்கு எஃப்டி ரேட் என்ன கொடுப்பாங்கன்னா 6.5 அதுக்கு மேலே கொடுப்பாங்க. ஸோ இந்த ரேட்டை பேஸ் பண்ணி தான் இந்த ரேட்டு வரும். ஸோ அதை நீங்கள் கன்ஃபார்மாக அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா எஃப்டி ரொம்ப நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும், எஃப்டி சேஃப்னு நினைப்பாங்க. பட் இந்த ரிப்போ ரேட் குறைஞ்சதுன்னா எஃப்டியுமே கூட கம்மி ரேட் தான் கிடைக்கும். ஸோ அதுதான் உங்களுக்கு நான் இந்த விஷயம் எக்ஸ்பிளைன் பண்ண நினச்சேன், எஃப்டி ரேட் எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்ட்டு. நம்ம ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்க்கலாம், எப்படி எஃப்டியில் ரிட்டர்ன் கால்குலேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. இந்த எக்ஸாம்பிள் நான் என்ன எடுத்திருக்கேன்னா, 1 lakh rupees 1 lakh rupees நீங்கள் எஃப்டி போட்டிங்கன்னா இன்னைக்கு 6th July அன்னைக்கு 12 monthsக்கு நீங்கள் போட்டிங்கன்னா எப்படி பேங்க்கில் கால்குலேட் பண்ணுவாங்கன்னா, இந்த எக்ஸாம்பிளில் குவார்ட்டர்லி ரிட்டர்ன் கிடைக்கிற மாதிரி நான் போட்டிருக்கேன். அதாவது ஒவ்வொரு 3 மாதத்துக்கு ஒரு குவார்ட்டர் கழிச்சு எவ்வளோ உங்களுக்கு இந்த ரிட்டர்னோ அதை உங்களுக்கு கொடுப்பாங்க. இந்த எக்ஸாம்பிளில் 6.25 ரிட்டர்ன் கிடைக்குதுன்னா at the end of 3 months உங்களுக்கு எவ்வளோ ரிட்டர்னோ அதை கொடுத்துருவாங்க 1575. ஸோ at the end of 3 months பார்த்தீங்கன்னா 1,01,575 இருக்கும். ஸோ இதுக்கு ஒரு 6.25% போட்டு அடுத்த மாதம் பார்த்தீங்கன்னா 452 உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் மந்த் பார்த்தீங்கன்னா 445 தான் கிடைக்குது. பட் செகண்ட் குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா 452 கிடைக்குது. தேர்ட் குவார்ட்டர் பார்த்தீங்கன்னா 459. இதுக்கு பேர் தான் பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு இந்த இன்ட்ரெஸ்ட் எப்படி உங்களுக்கு ரிட்டர்ன் உங்களுக்கு எவ்வளோ சீக்கிரம் கிடைக்கணுன்றது நீங்கள் செலக்ட் பண்ண முடியும். மந்த்லி வேணுமா, இல்லை குவார்ட்டர்லி வேணுமா, இல்லை இயர்லி வேணுமான்னு சொல்லிட்டு. இன்னைக்கு ரேட்டுக்கு என்ன எஃப்டி ரேட் கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 6.6% கிடைக்குது. நீங்கள் எல்லாம் யோசிக்கலாம், 6.6% நல்ல இன்ட்ரெஸ்ட் ரேட் தானே, நம்ம ஏன் அதை போடக்கூடாது, எஃப்டியில் நல்லா போடலாமேன்னு யோசிக்கலாம். ஸோ அகைன் பார்த்தீங்கன்னா இது மாறும். எவ்ரி பேங்க் மாறும். அதே மாதிரி நீங்கள் எவ்வளோ நாளைக்கு இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்களோ அதுவும் மாறும். நம்ம எதை மறந்துடுவோம்னா, நீங்கள் எஃப்டியில் இன்வெஸ்ட் பண்ணும்போது யூஆர் லாக்கிங் யுவர் மணி. நீங்கள் இந்த மணியை நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஹையஸ்ட் டென்யூர் பார்த்தீங்கன்னா 2 years 1 day. நீங்கள் 2 வருஷத்துக்கு எஃப்டி போட்டால் உங்களுக்கு 6.6% தரேன்னு சொல்கிறாங்க. 18 months கம்மி போட்டால் 6.5% தான். சப்போஸ் நம்ம இதில் இன்வெஸ்ட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த மணியில் இந்த எஃப்டியில் போய் நம்ம போடுறோம்னா நம்ம மணி லாக் ஆயிடும். அடுத்த 2 years நம்மளால் இந்த மணியை எடுக்க முடியாது. அப்படி எடுத்திங்கன்னா உங்களுக்கு பெனால்ட்டி கிடைக்கும். மற்ற பேங்க்லேயும் பார்த்தீங்கன்னா 18 months நீங்கள் போட்டால் தான் 6.6% தராங்க. நான் உங்களுக்கு எல்லா பேங்க்ஸோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் நான் உங்களுக்கு ஒரே பேஜ் எடுத்து வச்சிருக்கேன் bankbazaar.comல. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன தெரியுதுன்னா 3% 7.75% வரைக்கும் கிடைக்குது. ஸோ அதே மாதிரி சீனியர் சிட்டிசன் பார்த்தீங்கன்னா அதிகமாக கிடைக்கும். ஸோ ஒரு நல்ல ரேட் மாதிரி தான் இது தெரியும். பட் எஃப்டியில் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது, அதை நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம எஃப்டியில் இருக்கிற பெனிஃபிட்ஸ் நம்ம பார்த்துடலாம். எஃப்டியில் முக்கியமான பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களோட மணி சேஃபாக இருக்கும். ஏன்னா பேங்க்கில் நீங்கள் டெபாசிட் பண்ணிங்கன்னா அந்த மணி கண்டிப்பாக உங்களுக்கு 1 year நீங்கள் எஃப்டி போட்டிங்கன்னா அதுக்கடுத்து கண்டிப்பாக அந்த 1 year கழிச்சு கொடுத்துருவாங்க. 2 yearsக்கு எஃப்டி போட்டால் 2 years கழிச்சு கொடுத்துருவாங்க. ஸோ ரொம்ப சேஃப். செகண்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா ப்ரெடிக்டபிள் ரிட்டர்ன்ஸ். கண்டிப்பாக அவங்க என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் சொல்கிறாங்களோ அந்த ரிட்டர்ன் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஃப்ளக்சுவேஷன் கிடையாது, நீங்கள் எந்த ரிஸ்க்கும் கிடையாது. நீங்கள் 6.5% சொன்னாங்கன்னா 6.5% கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்ப இது யாருக்கு ரொம்ப நல்ல விஷயம்னா பார்த்தீங்கன்னா சீனியர் சிட்டிசனுக்கு நல்ல விஷயம். ஏன்னா அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் ரொம்பவே ஜாஸ்தி. இன்னொரு விஷயம் என்னன்னா, அவங்க மோஸ்ட்லி இன்வெஸ்ட்மெண்ட்லாம் அதுக்கப்புறம் பண்ண மாட்டாங்க. அவங்க they are in the last phase of life, so they want a safe return. ஸோ அவங்களுக்கு ரொம்ப விஷயம். நாலாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அங்கேயே டேக்ஸ் பிடிச்சிருவாங்க. எவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு எஃப்டி ரிட்டர்ன் வருதோ அது டாக்ஸபிளாக இருந்தால் பேங்க்லேயே டேக்ஸ் பிடிச்சிருவாங்க, டேக்ஸ் டிடக்டட் அட் சோர்ஸ்.
அது வந்து 40,000 rupeesக்கு மேலே இருந்தால் தான் வந்து டேக்ஸ் பிடிப்பாங்க உங்களோட எஃப்டி ரிட்டர்ன். நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணிங்கிறது மேட்டர் இல்லை, எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன் உங்களுக்கு வருதோ, எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட் ரிட்டர்ன் வருதோ அதை பேஸ் பண்ணி டேக்ஸ் பிடிப்பாங்க. இதெல்லாம் பெனிஃபிட்ஸ். பட் இந்த எஃப்டி எல்லாமே எப்பயுமே நல்லதான்னு பார்த்தா கண்டிப்பாக கிடையாது. அதில் ப்ராப்ளம்ஸும் இருக்குது. அது என்ன ப்ராப்ளம்ஸ் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் என்ன பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப கம்மி ரிட்டர்ன்ஸ். நான் சொன்ன மாதிரி 6.5%, 6.6, 7.5 ரொம்ப அதிகமாக தெரிஞ்சாலுமே நீங்கள் இன்ஃப்ளேஷன் கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சதுன்னா, நீங்கள் இன்ஃப்ளேஷன் கான்செப்ட் புரியலாம், நீங்கள் ஜென்ரலாக மார்க்கெட்டுக்கு போகும்போதே நீங்கள் பார்க்கலாம் எவ்வளோ வந்து விலைவாசி வந்து மாறிட்டே இருக்குது. ஒவ்வொரு வருஷத்துக்கு அப்புறமும் எவ்வளோ பொருட்களோட விலை அதிகமாகுது நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த இன்ஃப்ளேஷன் இருக்கிறதுனால நீங்கள் 6.5%, 7.5%, 10% நீங்கள் இன்ட்ரெஸ்ட் ரேட் ரிட்டர்ன் எடுத்தாலுமே கூட வந்து உங்களுக்கு ரொம்ப கஷ்டம் தான். யூஆர் நாட் ஆக்சுவலி பிரேக்கிங் ஈவன். ஸோ ரொம்ப கம்மி ரிட்டர்ன் தான் உங்களுக்கு எஃப்டியில் கிடைக்குது. அதை வந்து நம்ம வந்து ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லவே முடியாது. இன்னொரு என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து ப்ரீமெச்சூர் வித்ட்ராவல் பெனால்ட்டி. நீங்கள் வந்து சப்போஸ் 1 இயருக்கு நீங்கள் எஃப்டி போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, 6 months கழிச்சு ஒரு அவசர தேவைக்கு அந்த எஃப்டியை பிரேக் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து பெனால்ட்டி போடுவாங்க, வித்ட்ராவல் பெனால்ட்டி. ஸோ அது ஒரு செகண்ட் ட்ராபேக்கு. மூணாவது முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட மணியை வந்து பேங்க் யூஸ் பண்ணுறாங்க. நம்ம நினைப்போம் சேஃபாக ரிட்டர்ன் தராங்க, நம்ம சேஃபாக பேங்க்கில் எதுக்கு நம்ம சும்மா வச்சிருக்கணும், எஃப்டி போட்டுக்கலாம். முக்கால்வாசி மிடில் கிளாஸ் என்ன சொல்லுவாங்கன்னா வந்து சப்போஸ் அவங்ககிட்ட ஒரு மணி வந்துருச்சு 10 lakhs 20 lakhs வந்துருச்சு அப்படின்னா நான் எஃப்டியில் போட்டுக்கிறேன். ஸோ பேரண்ட்ஸோட மென்டாலிட்டி அப்படி தான், நான் எஃப்டியில் போட்டுக்கிறேன் சேஃபாக இருக்கும் அப்படின்றது. பட் என்னன்னா நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச மணியை வந்து நீங்கள் எஃப்டி போட்டிங்கன்னா பேங்க் தான் வந்து அந்த மணியை வந்து யூஸ் பண்ணுறாங்க. உங்களுக்கு ரொம்ப கம்மி ரிட்டர்ன்ஸ் கொடுத்துட்டு பேங்க் தான் யூஸ் பண்ணுறாங்க. நான் அது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் காமிக்கிறேன் பாருங்கள். என்னன்னா வந்து இது ஒரு எக்ஸாம்பிள் தான். இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. நீங்கள் வந்து எஃப்டி போட்டிங்கன்னா பேங்க் நீங்கள் வந்து சப்போஸ் பேங்க்கில் டெபாசிட் பண்ணுறீங்க, 1 lakh டெபாசிட் பண்ணுறீங்கன்னா அவங்க உங்களுக்கு 6.6% வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் கொடுப்பாங்க வட்டியாக. பட் அந்த பேங்க் என்ன பண்ணணும்னா மற்ற கஸ்டமர்ஸ்க்கு வந்து ஹோம் லோன், கார் லோன்லாம் பார்த்தீங்கன்னா 9%, 10%, 11%. ஸோ இது வந்து மாறும். இன்ஃபேக்ட் கிரெடிட் கார்டு இருக்குது, கிரெடிட் கார்டுக்கு 20%, 25% ஏபிஆர் இருக்கும். ஸோ இதெல்லாம் ரொம்ப சின்ன எக்ஸாம்பிள்ஸ். பட் ஜென்ரலாக வந்து பேங்கிங் எப்படி வேலை செய்யுதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் பேங்க்கில் வந்து உங்களோட மணியை நீங்கள் வந்து நிறைய வைக்கவே மாட்டீங்க. என்னை பொறுத்தவரைக்கும் எவ்வளோ மணி நம்ம பேங்க்கில் வைக்கணும்னா நம்மளோட அன்றாட செலவுக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் மந்த்லி எக்ஸ்பென்ஸுக்கு எவ்வளோ மணி வேணுமோ அது மட்டும் தான் பேங்க்கில் வைக்கணும். ஸோ பேங்க்கில் வந்து நம்ம எப்படி ரொம்ப சேஃப் நம்ம வச்சாலுமே கூட we are actually helping the bank. பேங்க் வந்து நம்ம மணியை வச்சு அவங்க லாபம் சம்பாதிக்கலாங்களுக்காண்டி we are not actually benefiting from it. ஸோ அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ அதனால தான் நான் வந்து எஃப்டி வந்து ஒரு நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக சொல்ல மாட்டேன். இன்ஃபேக்ட் எஃப்டி வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டே கிடையாது. நம்ம அடுத்து என்ன எஃப்டி ஸ்ட்ராட்டஜி பண்ணலாம்னு நம்ம பார்க்கலாம். எப்படி ஃபிக்ஸ்ட் டெபாசிட் வந்து நம்ம யூஸ் பண்ணாமல் இருக்கக்கூடாது. பட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணணும்னா வந்து உங்களுக்கு எமர்ஜென்சி ஃபண்டை மட்டும் தான் நீங்கள் எஃப்டியில் போடணும். ஃபார் எக்ஸாம்பிள் 3 to 6 months ஆஃப் எக்ஸ்பென்ஸ் உங்களுக்கு மந்த்லி எவ்வளோ செலவாகுதோ 3 மாதத்துலேருந்து 6 மாதத்துக்கு எவ்வளோ மணி தேவைப்படுமோ அந்த மணியை மட்டும் தான் நீங்கள் வந்து ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டில் போடணும். அது ஏன் நான் சொல்கிறேன்னா பார்த்தீங்கன்னா வந்து அதுக்கு மேலே நீங்கள் அதிகமாக மணியை நீங்கள் எஃப்டியில் போட்டிங்கன்னா நான் சொன்ன மாதிரி பேங்க் தான் அந்த மணியை யூஸ் பண்ண போகிறாங்க. நீங்கள் வந்து சேஃபாக நினச்சிட்டு இருக்கீங்க. உங்கள் மணி உங்களுக்கு யூஸ் பண்ணணும், உங்களுக்கு வந்து ஏதாவது ரிட்டர்ன் கொடுக்கணும், பேங்க்குக்கு ஹெல்ப் பண்ணக்கூடாது. அதே மாதிரி இன்னொன்று விஷயம் என்னன்னா எப்பயும் நீங்கள் எப்படி போட்டிங்கன்னா ஸ்வீப் இன் ஃபெசிலிட்டி வந்து அவைல் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஸ்வீப் இன் ஃபெசிலிட்டி எப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 1 lakh போடுறீங்க, ஒரு 3 months கழிச்சு உங்களுக்கு அவசரமாக மணி தேவைப்படுது, ஒரு 10,000 நீங்கள் எடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த எஃப்டிலேருந்து 10,000 எடுத்து உங்கள் சேவிங்ஸ் பேங்க்குக்கு ஆட்டோமேட்டிக்காக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். உங்களுக்கு வந்து பெனால்ட்டி போட மாட்டாங்க. அதே மாதிரி நீங்கள் நாளைக்கு வந்து மணி நிறைய வந்துச்சுன்னு பேங்க்கில் ஒரு சேலரி டெபாசிட் வந்துச்சுன்னா அதை வந்து நீங்கள் அந்த ஸ்வீப் இன் ரூல்ஸை செட் பண்ணலாம். அந்த 10,000 திரும்ப டாப் அப் பண்ணிடுவாங்க எஃப்டியில். ஸோ அந்த ஸ்வீப் இன் ஃபெசிலிட்டி எப்பயுமே ஆன் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து 1 to 2 months ஆஃப் கேஷை மட்டும் சேவிங்ஸ் அக்கௌண்ட் வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே வந்து உங்களோட பேங்க்கோட சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் வச்சுக்காதீங்க. எவ்வளோ உங்களுக்கு வந்து ஒரு மாதத்துக்கு எவ்வளோ செலவாகுமோ இல்லை 2 மாதத்துக்கு எவ்வளோ செலவாகுமோ அதை மட்டும் உங்களோட சேவிங்ஸ் அக்கௌண்ட் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அடுத்த 3 to 6 monthsக்கு தேவையான மணியை எஃப்டியில் வச்சுக்கோங்க. மீதி எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு இன்வெஸ்ட் பண்ணிடுங்க. மற்ற மணி எதுவும் பேங்க்கில் வைக்கவே வைக்காதீங்க. பிகாஸ் யூ ஆர் ஹெல்பிங் த பேங்க். ஸோ அப்படி நம்ம வந்து மீதி இருக்கிற எல்லா மணியும் இன்வெஸ்ட் தான் பண்ணணும். அது எங்கே இன்வெஸ்ட் பண்ணலாம்னா எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள் நான் சொல்கிறேன் பாருங்கள். நீங்கள் கோல்டில் போடலாம், கோல்டு காயின் இல்லை கோல்டு பாரா போடுங்க. கோல்டு ஜுவல் வாங்கலாம், பட் நான் அதை சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா கோல்டு ஜுவல் வந்து இட்ஸ் நாட் அ இன்வெஸ்ட்மெண்ட். அது வந்து நம்மளோட ப்ளஷருக்காக வாங்குறது, நம்ம வந்து பிடிச்சிருக்குன்னு வாங்குறது. இன்வெஸ்ட்மெண்ட்டையும் நம்மளோட சென்டிமெண்ட்டையும் நம்ம மிக்ஸ் பண்ணோம்னா நம்ம வந்து ரிட்டர்ன் நல்லா கிடைக்காது. ஏன்னா உங்களுக்கு வேஸ்டேஜ் ஆச்சு. நான் கோல்டு பற்றி ஒரு முக்கியமான வீடியோ போட்டிருக்கேன், அதை போய் பாருங்கள். யூ வில் கெட் அண்டர்ஸ்டாண்ட் வை கோல்டு ஜுவல்லரி இஸ் நாட் அ குட் இன்வெஸ்ட்மெண்ட். அதே மாதிரி நீங்கள் வந்து ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட் பண்ணலாம், இல்லைனா வந்து ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ணலாம். பிட்காயின், இன்ஃபேக்ட் பிட்காயின் இஸ் நாட் இன்வெஸ்ட்மெண்ட். அதுவும் ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் மாதிரி தான். பட் அது வந்து ஒரு ஸ்டேபிள் சேவிங்ஸ் அக்கௌண்ட். பேங்க் மாதிரி ஏமாத்துறது இல்லாமல் உங்களோட மணி உங்ககிட்ட தான் இருக்கும். இட் வில் க்ரோ அக்கார்டிங் டு இன்ஃப்ளேஷன். ஸோ பிட்காயின் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா என்னோட மற்ற வீடியோஸ் போய் பாருங்கள். பிட்காயினும் ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் தான் இன்னைக்கு டேட்டுக்கு. ஸோ அதுதான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு ஷேர் பண்ண நினச்சேன். ஏன்னா வந்து எஃப்டி வந்து நம்ம எல்லாமே நினச்சிட்டு இருக்கோம் எஃப்டி இஸ் குட் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லிட்டு. பட் ஆக்சுவலாக எஃப்டி பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஒன்லி சேவிங்ஸ் டூல். அது வந்து ஒரு சேவிங்ஸாக தான் யூஸ் பண்ணணுமே கண்டி, அது இன்வெஸ்ட்மெண்ட்டாக நம்ம யூஸ் பண்ணவே கூடாது. உங்களோட மற்ற மணி எல்லாத்தையுமே வந்து நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணிடுங்க. டோன்ட் கீப் யோர் லாங் டேர்ம் சேவிங்ஸ் இன் எஃப்டி. அப்படி வச்சிங்கன்னா யூ ஆர் த லூசர். நான் மற்ற பேங்க்கில் நடக்கிற மற்ற சில விஷயங்கள், மற்ற ஸ்கீம்ஸ் பற்றி நான் சில வீடியோஸ் போடுறேன். பட் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு என்ன ஷேர் பண்ண நினச்சேன்னா எஃப்டி வந்து நல்ல விஷயம் தான். ஆஸ் லாங் அஸ் யூ யூஸ் இட்
ப்ராப்பர்லி. நீங்கள் வந்து ஒரு 1 to 2 இயர்ஸ்க்கு உங்களுக்கு தேவைப்படுற மணியை மட்டும் எஃப்டியில் போடுங்க. 3 இயர்ஸ்க்கு மேலே தான் எனக்கு மணி வேணும் அப்படின்ற மணியெல்லாம் நீங்கள் எஃப்டியில் போடவே போடாதீங்க. எல்லாத்தையும் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஸோ அதுதான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து டைவர்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சாலுமே வந்து எல்லாத்தையும் கொண்டு போய் ஒரே பாஸ்கெட்டில் போடாதீங்க. ட்ரை டு டைவர்சிஃபை. ஃபார் எக்ஸாம்பிள் கோல்டு, ரியல் எஸ்டேட், ஸ்டாக்ஸ், பிட்காயின், இல்லை மற்ற உங்களுக்கு பிடிச்ச இன்வெஸ்ட்மெண்ட், இந்த மாதிரி உங்களோட அந்த பர்சன்டேஜ் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கோங்க. பட் நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா, பழைய காலத்து மாதிரி நான் ரியல் எஸ்டேட்டில் மட்டும்தான் போடுவேன், கோல்டில் மட்டும்தான் போடுவேன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து யோசிக்காதீங்க. இந்த ட்ரெடிஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் வரக்கூடிய நாட்களில் வந்து அதோட ரிட்டர்ன் ஒழுங்காக கிடைக்க போகிறதில்ல. இந்த கோல்டும் ரியல் எஸ்டேட்டும் வந்து ட்ரெடிஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ஸோ அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா வந்து மோஸ்ட்லி இதுதான் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அது மட்டும் தான் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு. ஸோ இந்த ட்ரெடிஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டே வருது. இன்ஃபேக்ட் ஸ்டாக்ஸும் கம்மியாகிட்டே வரப்போகுது ரிட்டர்னு. பிட்காயின் அதே மாதிரி கிரிப்டோ கரன்சிஸ்ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஸ்டேபிள் காயின் கான்செப்ட் இருக்குது. ஸ்டேபிள் காயின் தான் வந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து யூஸ் ஆக போகுது ஃபார் டே டு டே ட்ரான்சாக்ஷன்ஸ். பிட்காயின் இஸ் கோயிங் டு பி த ஸ்டோர் ஆஃப் வேல்யூ. ஸோ இந்த மாதிரி கிரிப்டோன்னு ஒரு கான்செப்ட்டில் பிட்காயின் வந்து இன்றைக்கி வந்து எல்லா கவர்மெண்ட்ஸும் பார்த்துட்டு இருக்காங்க. இந்தியாவில் தான் இன்னும் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது அடாப்ஷன். ஸோ இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. உங்களுக்கு ஏதாவது பிடிச்ச இன்வெஸ்ட்மெண்ட், நீங்கள் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி என்னன்றதும் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தமிழ் பிட்காயின் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு வீடியோ மீட் பண்ணலாம். தேங்க்யூ.